ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்றைக்கி மீன் கிரில் பண்ணலான்னு இருக்கேன், சண்டே ஸ்பெஷலாக. இது உரிப்பாறை மீன் வாங்கினது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா: வீட்டு மிளகாத்தூள், பெருஞ்சீரகம், பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள். நான் சொல்வேன் அந்த ரகசியம் போடுறேன். என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரகசியம் போடுறேன், உங்களுக்கே தெரியும். இது கரம் மசாலா தூள். பூண்டு துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இதுதான் என் மீன் மசாலா, பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ மீன் மசாலாவை மிக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மீனை கத்தியை வச்சு இப்படி கீறிக்கணும் அங்கங்கே. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிளகாத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, பெருஞ்சீரகம், பூண்டு எல்லாமே. எல்லாம் ட்ரையாக வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில். நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ண மாட்டேன், மசாலா பிடிக்காது. பூண்டுலாம் போட்டிருக்கோம்ல, பிடிக்கும். அதனால் ஆயில் ஒரு 50 கிராம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ட்ரையாக தான், எண்ணெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பாருங்கள் பேஸ்ட் மாதிரி இருக்கா. தண்ணியிலோட மிக்ஸ் பண்ணலாம், பட் நான் எண்ணெயில் தான் பண்ணுவேன். எண்ணெயில் பண்ணால் தான் அப்போ கொஞ்சம் பிடிக்காது, நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கிக் பண்ணிவிட்டு இப்போ மீனில் கையில் தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு கையில் மிக்ஸ் பண்ணால் கை எரியுண்டு தான். மீனுக்கு மட்டும் பண்ணும்போது ஒரு விட இல்லாமல் நம்ம கீரி இருக்கோம்ல, அந்த கீரி இருக்க ஸ்பேஸ்லாம் முள் கையில் குத்திராமல் கொஞ்சம் பதமாக பண்ணணும். இது பாறை மீன், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உரிப்பாறை இதுக்கு பேர். தம்பி முழுசாக, எங்கள் தம்பி கேட்டான், அதனால தான் நான் முழுசாக மீன் செய்கிறேன். எல்லாத்தையும் வெட்டி தான் பண்ணுவேன். எங்கள் பாப்பா அவருக்கு முழுசாக அப்படியே கிரில் மாதிரி பண்ணி வேணும்னு கேட்டார். அதனால் மீன் கிரில் இன்னைக்கு நல்லாயிருக்கா. மஞ்சை குளிக்கிறான் மீன் பையன். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று இருக்கதையும் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ மசாலா போட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா போதும். மசாலா அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். செம்மையாக இருக்கு. அந்த பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது இன்னும் பொரித்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 1/2 hour இப்போ நார்மல் ஃப்ரிட்ஜரில் வச்சாலே போதும். ஃப்ரீசர்லாம் வைக்க தேவையில்லை. நம்ம அதுக்குள்ளார மட்டன் கிரேவி பண்ணிட்டு வந்துடுறேன். 1/2 hour ஊறினதுக்கப்புறம் ஹாய் பப்பு, என்னை பாருங்கள். பப்பு, மீன் பொரிக்க போகிறீங்களா? நீங்கள் பொரிக்க போகிறீங்களா? சொட்டாப்பை தோசை கரண்டி. ஒவ்வொரு மீனாகவே போட்டு எடுப்போம்.
ஒன் சைடு இப்போ வேகட்டும். மண்டை சூடாக ஊற்றினோடனே மண்டை விரியுது போய். வச்சுருங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். லிட்டு போட்டுருவோமா? அப்படியே திரட்டி விடுங்க. போட்டாங்க பக்கத்தில் வச்சுருக்கேங்க. லிட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாமா? ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்காங்க, நல்லா வந்துட்டு. இப்போ பவுலுக்கு தட்டைக்கு மாற்றிடலாமா? ஒரு மீனையும் போட்டுடலாமா? பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சாப்பிட போது எப்படி இருக்குன்னு தெரியவில்லை. என்னமோ ஒன்றும் இல்லை, அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது எப்படின்னு செய்கிறத விட. ஒரு வழியாக என் மீன் பொரிச்சு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்கா என் மீன்? எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சது. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, காரமாக இருக்குது. நான் அதிகம் காரம் சாப்பிட மாட்டேன். அதனால் எங்கள் பாப்பாவுக்கு நம்பிக்கை. நல்லா இருக்கா என் ஃபிஷ்ஷு? ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.